தமிழர்களின் தனித்துவத்தை அழிக்க பாஜக 365 நாட்களும் வேலை செய்கிறது என எம்பி சூவே குற்றச்சாட்டு. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுரை செல்லூர், தத்தநேரி, அருள்தாஸ்புரம் ஆகிய பகுதிகளில் சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டி, ஹைமாஸ் லைட் என 8 இடங்களில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி, துணை மேயர் நாகராஜன் பங்கேற்றனர். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்பி சு வெங்கடேசன், தமிழக அரசின் தொல்லியல் துறையின் காலம் என்பது எழுச்சிமிகு காலமாக உள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த புரட்சியை 8 ஆண்டுகளாக ஒழித்து கட்டியது யார் என கேள்வி எழுப்பிய சூவே, சீர்திருத்த புரட்சியை மோடியும் ஒன்றிய அரசும் நடத்தவிடாமல் செய்ததாகவும், ஜிஎஸ்டி வரி உயர்வின் போது பிரதமரும் ஒன்றிய நிதி அமைச்சரும் வரி உயர்வுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவின்படி வரி உயர்வு செய்யப்படுவதாகவும் கூறினார்கள். மாநிலங்களின் பெரும் வருவாய் ஜிஎஸ்டி வரியை நம்பியே உள்ளது. ஒன்றிய அரசு 30% ஜிஎஸ்டி வரியை மட்டுமே நம்பியுள்ளது. ஒன்றிய அரசுக்கு இறக்குமதி வரி, வருமான வரி என பல்வேறு வகையில் வருவாய் வருகிறது. ஒன்றிய அரசு வரி வருவாயை பெருக்க கார்ப்பரேட் வரி, செல்வ வரி விதிக்கப்பட வேண்டும். மோடி தனது நண்பர்களை காப்பாற்ற கார்ப்பரேட் வரி, செல்வ வரியை விதிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தமிழர்களின் வரலாற்றை எல்லாம் புராணமாக மாற்றுவதுதான் பாஜகவின் குறிக்கோள் என கூறிய சூவே, தமிழக வரலாற்றை அழித்து புராணத்தை நிலைநிறுத்துவது மூலம் தமிழர்களின் வரலாறு, தமிழ் மரபு வரலாறு, தமிழர்களின் தனித்துவத்தை அழிப்பதற்காக பாஜக 365 நாட்களும் வேலை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார்.